வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு ஏஆர்வி நியூஸ் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை முழுவதும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. பல்வேறு மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த பரீட்சைகளுக்காக போட்டியிட்டிருந்தார்கள். அப்படி சொல்வதுதான் பொருத்தம். காரணம், இது ஒரு போட்டி பரீட்சையாகவே இப்போது கொண்டாடப்படுகின்ற ஒரு பரீட்சையாக இருக்கிறது. மாணவர்களது பாடத்திண்டாட்டம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் தான் இதிலே அதிகமாக மினக்கெடுவார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் சிறப்பாக அந்த குழந்தைகள் பரீட்சைகளை எழுதியிருப்பார்கள். இந்த பரீட்சைகளின் நோக்கம் மிக முக்கியமானது. குறிப்பாக வசதி குறைந்த பிரதேசங்கள் இருக்கின்ற மாணவ மாணவியருக்கு தங்களுக்கு தேவையான தேசிய பாடசாலைகளில் அனுமதி பெறுவதற்கு இந்த பரீட்சைகள் மிக பிரதானமானது. எனவே அவர்களுக்குரிய அந்த நோக்கம் நிறைவேறட்டும் என்பதால் நாங்கள் இந்த பரீட்சைகள் மூலமாக கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயம். இதுபோல நாளை 10ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை முழுவதும் உயர்தர பரீட்சை இடம்பெறப் போகிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இம்முறை 2532 பரீட்சை நிலையங்களில் இடம்பெறப் போகிறது. நாடு முழுவதும் உள்ள அத்தனை பரீட்சார்த்திகளும், குறிப்பாக பாடசாலை பரீட்சார்த்திகள், அதுபோல தனியார் பரீட்சார்த்திகள், இவர்கள் அத்தனை பேருமே பல்கலைக்கழகம் செல்வது தங்களது இலக்காக கருதி இந்த பரீட்சைகளுக்கு தோற்ற இருக்கிறார்கள். அத்தனை ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த பரீட்சை நிலையங்களுக்கான வினாத்தாள்கள் அனுப்பப்பட்டிருப்பதோடு சேர்த்து பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 1911 என்ற பரீட்சைகள் திணைக்கள இலக்கத்தை எந்த தேவைகளுக்காகவும் அவசர தொடர்புகளுக்காக தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுபோல அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் தயார் நிலையிலே இருக்கிறது. காரணம், எங்கேயாவது இந்த இயற்கை அனர்த்த நிலைகள் ஏற்பட்டால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு 117 என்ற தொடர்பு இலக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். இந்த உயர்தர பரீட்சைகள் நாளை 10ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை தொடரப்போகின்றன. இதிலே இம்முறை 3,72,310 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்றார்கள். இதிலே 2,64,496 பேர் பாடசாலை மாணவர்கள், 1,07,814 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக தோற்ற இருக்கின்றார்கள். நாடு முழுவதும் உள்ள 2,532 பரீட்சை மையங்கள் இந்த பரீட்சைகள் இடம்பெறவிருக்கின்றன. ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் இப்பொழுது உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நேர காலத்துக்கு பரீட்சை மையங்களுக்கு செல்லுங்கள். குறைந்தது ஒரு மணி காலத்துக்கு முதலாவது உங்களது பரீட்சை நிலையங்களுக்கு சென்று விடுங்கள். காரணம், உங்களது பரீட்சை நிலையங்களுக்கு நீங்கள் சென்றாலும் அங்கே எந்த மண்டபத்திலே உங்கள் பரீட்சை இடம்பெறுகிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆள் அடையாளங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள தகுந்த ஆவணங்களை கொண்டு செல்லுங்கள். பரீட்சை அனுமதி அட்டை மிக முக்கியமானது. அதுபோல கடவுச்சீட்டு, இல்லாவிட்டால் அடையாள அட்டை என்பது மிக பிரதானமானது. ஆகியவற்றை கொண்டு செல்லுங்கள். தேவையான பரீட்சை எழுதக்கூடிய உபகரணங்கள் ஆகியவை மிக முக்கியமானவை. ஆனால் எந்த ஒரு லத்திரனியல் உபகரணங்களும் பரீட்சை மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது. எனவே தேவையானவற்றை மட்டும் கொண்டு செல்லுங்கள். சிறப்பான விதமாக பரீட்சை எழுதுங்கள். அந்த பரீட்சை உங்களது வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒன்றாக அமையும் என்பதை மட்டும் நீங்கள் அடிப்படையாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இலங்கை முழுவதும் இடம்பெறுகின்ற இந்த பரீட்சையில் தோற்றுகின்ற அத்தனை தம்பி தங்கியருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களது வாழ்க்கையின் மிக முக்கியமான போட்டி பரீட்சை இது. சிறப்பான முறையில் எழுதுங்கள். உங்களது எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பரீட்சை முடிவுகள் உங்களுக்கும், உங்கள் பாடசாலைக்கும், உங்கள் சமூகத்துக்கும் பெருமை சேர்ப்பதாக அமையட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். துணிவோடு எழுதுங்கள். நீங்கள் இதுவரை படித்த அத்தனை விடயங்களையும் மறுபடி மீட்டுக் கொண்டு வாருங்கள். உங்களது புலமைக்கும், உங்களது செயற்பாடுகளுக்கும், உங்களது கடுமையான முயற்சிகளுக்கும் இருக்கின்ற ஒரு முக்கியமான பரீட்சையாக இந்த பரீட்சை அமைய போகுது. இன்று நாளின் செய்திகளை பொறுத்தவரையில் இலங்கையிலே போலீஸ் திணைக்களத்தில் ஏற்பட்ட திடீர் இடமாற்றங்கள் தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது. குறிப்பாக முக்கியமான 52 இடமாற்றங்கள், அதுபோல 5 பிரதான தலைகள் மாற்றப்பட்டிருப்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது பற்றி கொஞ்சம் பேசுவோம். நாங்கள் மாற்றங்கள் என்று வரும்போது இந்த அரசியல் மாற்றங்கள் மிக முக்கியமானவை. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஒன்றாக கூடி அண்மையில் ஒரு புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருந்தன. இது கூட்டணி அமைப்பு அல்ல, மாறாக மக்களது பிரச்சனைகள் ஒரு தடத்தில் பேசுவதற்காக ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. தமிழ் பேசும் மக்களது பிரச்சனைகளை நாங்கள் ஒன்றுபட்டு ஒரே குரலில் தீர்க்கப் போகிறோம் என்று அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள், எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்திருந்தார்கள், அதுபோல இந்திய தூதுவரை சந்தித்திருந்தார்கள், இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரையும் சந்தித்திருந்தார்கள். இந்த சந்திப்புகள் மிக பிரதானமானவையாக இருந்தன. அதுபோல பல்வேறு விடயங்களை பேசியிருந்தார்கள். இப்போது தமிழ் பேசும் கட்சிகளுக்கு இடையில் நிலவுகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கூட ஒரு தடத்தில் தீர்த்து தாங்கள் இது பற்றிய விடயங்கள் எடுக்கப் போவதாக சொல்லியிருந்தார்கள். இதிலே ஒரு மாற்றமாக இப்போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இல்லாவிட்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கூட்டிலே இணைந்திருக்கவில்லை. அவர்களை ஏன் சேர்த்துக் கொள்ளவில்லை, இவர்களை ஏன் சேர்த்துக் கொள்ளவில்லை என்று பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் இருந்திருந்த நிலையில் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இந்த கூட்டிலை சேர்ப்பதற்கு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ப்பதற்காக முதல் கட்டம் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது பற்றிய சில விடயங்களை கொண்டு வருகிறேன் செய்திகளிலே. இலங்கையிலே இப்போது தமிழ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பிரதானமான பிரச்சனைகளாக இருக்கின்றன என்று கேட்டால், பல பேரும் சொல்கின்ற பிரதானமான விடயமாக என்னென்ன இருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக எனக்கு தெரியாது. இப்பொழுது எங்களது மக்களது மன ஊட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பிரதானமானதாக இருக்கும். சில பேருக்கு செம்மணி அகழ்வின் மூலமாக கிடைக்கப் போகின்ற உண்மையான விளைவு என்ன, அதற்கான நீதி கிடைக்குமா என்ற கேள்வி மனதிலே இருக்கிறது. இது 96ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த விடயம் 30 ஆண்டுகளாக இன்னும் நீதி பெறப்படவில்லை, சர்வதேச நீதி கிடைக்காது என்று சொல்லி அரசாங்கம் சொல்கிறது. உள்ளக பொறுப்புரையின் அடிப்படையில் தான் தீர்வு கிடைக்கும் என்று. செம்மணி அகழ்வு நேற்று வரை 515 மனித உடல் எச்சங்களை கொண்டு வந்திருக்கிறது.
பலாலி மக்கள் இன்றைய நாளிலும் தங்களுடைய போராட்டத்தை நடத்துகிறார்கள். தங்களது சொந்த இடம் வேணும், தங்களது பூர்வீக நிலம் தங்களுக்கு வேண்டும் என்று. கீரிமலையிலே ஒரு பக்கம் எங்களது வடங்கள் பற்றி எறிவதாக இங்கே தெரிகிறது. அங்கே அந்த குப்பை மேடு எரிந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல பேர் பேசுவதில்லை. நான் என்னுடைய செய்திகளில் இதற்கு முதலும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டாக ஒவ்வொரு விடயங்களை கொண்டு வருகிறோம். அண்மைய நாட்களாக யாழ்ப்பாணத்திலே பட்டுப்புடவை, பழைய பட்டுப்புடவை விடயம் பேசப்பட்டது. நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். இன்று இப்போது பேசப்படுகின்ற விடயமாக நேற்றிரவிலிருந்து இந்த உணவு திருவிழா ஒன்று பற்றி பேசப்படுகிறது. அதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு முக்கியமான விடயம் என்ன, அதிலே உள்ள முக்கியத்துவம் என்ன, உள்ளூர் அரசியல் எப்படியானது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பேசுவோம். போலீசார் பற்றி சொல்லும்போது போலீசாரது பெயரில் இடம்பெறுகின்ற இணைய மோசடி பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதுபோல போலி நாணயத்தாள்கள் அதிகமாக உலவுகின்றன போல தெரிகிறது. ஒரு போலி நாணயத்தால் அச்சிடுகின்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்படுகின்றார். அது பற்றிய விடயங்களும் இங்கே இருக்கின்றன. இன்னும் பல முக்கியமான செய்திகள், மிக முக்கியமான செய்திகளை இங்கே நான் கொண்டு வருகிறேன். இணைய செய்திகள் arvlotion.com இணையதளத்திலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். விரிவாக எழுத்துக்களி இப்போது ஒவ்வொரு செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவு எங்கள் மக்களால் வரவேற்கப்பட்ட ஒன்று. நிச்சயமாக. காரணம், அதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லாமல் இருந்தால், இல்லாவிட்டால் வாக்கு அரசியலை மட்டும் இங்கே நோக்கமாக கொள்ளாமல் இருந்தால், அவர்கள் கட்டாயமாக இது குறித்த விடயங்களை சரியான முறையில் அலசி ஆராய்ந்து எங்களது மக்களது பிரச்சனைகளை பொதுப்படையாக பேச வேண்டும். இது மக்கள் விரும்புவது ஒன்று. காரணம், தமிழ் பேசும் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் பல்வேறு தரப்புகளாக திசைகளின் அடிப்படையில், பிரதேசங்களின் அடிப்படையில், மொழிகளின் அடிப்படையில், இல்லை மொழி ஒன்று ஆனால் மதங்களின் அடிப்படையில் இப்படி பிரிந்திருந்தாலும் கூட எங்களுக்கு ஒன்றுபட்டு வருகின்ற வேளையில் ஒரே தட்டிலே பல்வேறு பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியாது. ஆனால் ஒரே தட்டிலை வைத்து பல்வேறு பிரச்சனைகளை சமமாக பிரித்து கொண்டு நாங்கள் பேசினால் சரியான தீர்வுகள் கிடைக்கும். இதிலே 6 தமிழ் கட்சிகள் இங்கே சேர்ந்திருந்தன. இதிலே இந்த அரசியல் பேரவை என்று சொல்லுகின்ற ஒரு விடயம், இதிலே தேர்தல் விடயம் இருக்காது. தேர்தலில் ஒன்றுபட்டு செயற்படுவது பற்றி பேசப்படவில்லை. மாறாக மக்களது பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மையில் சந்தித்திருந்தார்கள். அதுபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்திருந்தார்கள். இலங்கை வந்திருந்த இந்திய தூதுவரை சந்தித்திருந்தார்கள். இந்திய உயர்ஸ்தானிகளையும் சந்தித்திருந்தார்கள். தங்களுக்கிடையிலும் இது பற்றி பேசி ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார்கள். இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் இதர சில கட்சிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கவில்லை. அதுக்கான காரணம் என்ன என்று கேள்விகள் எடுத்திருந்தன. ஒன்றாக பயணிக்கக்கூடிய கட்சிகளை மட்டுமே சேர்த்திருப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லாவிட்டால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அந்த கட்சியையும் சேர்த்துக் கொள்வது பற்றி இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை சந்தித்து இது குறித்த உத்தியோகபூர்வமான அழைப்பை தாங்கள் தருவது பற்றி கேட்டிருக்கின்றார். அது குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய சம்மதிப்பை வழங்கி தங்களுக்கு உத்தியோகபூர்வமான அழைப்பையும் அது குறித்த விடயங்களையும் அனுப்பி வைக்குமாறும் தாங்கள் தங்களுடைய மத்திய குழுவில் ஆராய்ந்து தீர்மானத்தை அறிவிப்போம் என்று சொல்லி பதில் வழங்கியிருப்பதாக தெரிகிறது. நல்லதொரு விடயம். இது குறித்து பேசி முடிவெடுக்கப்பட வேண்டும். கட்டாயமாக அனைவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்ற தேவையில்லை. அது ஒவ்வொரு கட்சிகளது கொள்கைகளின் அடிப்படையில் இருக்கின்ற விடயம். அதுபோல இதிலே அவர்கள் பேசுகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் அதிகமாக அவர்களுக்கான அழுத்தத்தை மக்களாக நாங்கள் வழங்க முடியாது. மாறாக ஒற்றுமையாக செயற்பட்டால் மக்கள் மகிழ்வார்கள். இந்த 6 கட்சிகள் அடங்கி இருக்கின்ற இந்த அரசியல் பேரவையிலே இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதுபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகள் அடங்கி இருக்கின்றன. இதிலே தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை எனும் பெயரில் தாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு அவர்கள் இணங்கியிருந்த நிலையில் அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளின் சந்திப்பு அண்மை காலமாக இடம்பெற்று வந்தன. எனவே இந்த பேரவையிலே இதற்கு முதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்வாங்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை ரவுஃப் ஹக்கீம் தன்னிடம் நாடாளுமன்றத்தில் வைத்து கேட்டுக்கொண்டதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணியில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அந்த நிலைப்பாட்டை மலையக மற்றும் முஸ்லிம் கட்சிகள் எதிர்க்கவில்லை. ஏனைய கட்சிகளும் இணங்குவது போல் இருக்கிறது. எனவே நீங்கள் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ரவுஃப் ஹக்கீம் கஜேந்திரகுமாரிடம் வேண்டுகோள் முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக என்னென்ன விடயங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்ற விவரங்கள் அடங்கிய அழைப்பை எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைத்தால் தாங்கள் கட்சி தலைமை குழுவிடம், மத்திய குழுவிடம் பேசி இது தொடர்பான முடிவை எடுக்க இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அண்மையில் உள்ள கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது தனிப்பட்ட மற்றும் கட்சி சார்ந்த பிரச்சனைகளுக்காக உங்களை தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையில் நாங்கள் சேர்க்காமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டையே நானும் தெரியப்படுத்தி இருந்தேன் என்று சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் மனோ கணேசன் அவர்களும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த இணைப்பு சாத்தியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி வரும் நாட்களில் நடக்கப் போன விடயங்களை நாங்கள் அவதானித்திருப்போம். தமிழ் மக்களது அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற விடயங்களில் மக்கள் ஆர்வம் செலுத்துகிறார்கள் எந்தெந்த விடயங்களில் என்று பார்த்து அதற்கேற்ப செய்தி வெளியிடுவோம் நான் அல்ல. நான் எப்போதும் இந்த தையிட்டி மக்கள் பிரச்சனை தொடர்பாக தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு அந்த விகாரையில் அடங்கி இருக்கின்ற நிலத்துக்காக மக்கள் போராடி வருகின்ற வேளையில் அது பற்றிய செய்திகளை தருகின்ற வேளையில் நம் மக்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களில் பெரும்பாலானோருக்கு அதில் ஆர்வம் இல்லை என்று நான் அறிகிறேன்.
எனக்கு அது என்ன காரணம் என்று சொல்லி தெரியாது. இதுபோல பலாலி மற்றும் வலி வடக்கிலே மக்களது காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்று வரும்போது அதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் பற்றி பதிவிடும் போதும் அது பற்றி பெரிய அளவில் நிறைய பேர் ஆர்வம் காட்டுவதில்லை. செம்மணி புதைக்குடி அகழ்வுகள் ஆரம்பித்த வேளையில் அது தொடர்பாக செய்திகளை அறிக்கையிட்ட வேளையில் கூட அதிகமான ஆர்வத்தை அப்போது காட்டிய மக்கள் இப்போது பெரும் அளவில் ஆர்வம் காட்டுவதில்லை. ஒவ்வொரு நாளும் மனித எச்சங்கள் தானே வந்து கொண்டிருக்கின்றன, இதில் என்ன நடக்க போறது என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போ தெரியவில்லை. இல்லாவிட்டால் இனி நீதி கிடைக்காது என்று சொல்லி நினைத்து விட்டீர்களோ தெரியவில்லை. இல்லாவிட்டால் உங்களை நான் எல்லோரையும் சுட்டிக்காட்டவில்லை, பெரும்பாலானோரை நான் சொல்கிறேன். பெரும்பாலானோர் சொல்வது மிக பொருத்தம். ஆனால் அப்படியாக இருக்கும்போது எங்கள் மக்களுக்கு என்னென்ன விடயத்தில் ஆர்வம் இருக்கிறது? சிறை கைதிகள் விடயத்திலா, இல்லாவிட்டால் இனப்பிரச்சனை விடயத்திலா, அப்படி இல்லாவிட்டால் சந்தோஷமான செய்திகள் வேண்டுமா, இல்லாவிட்டால் மோசடியான விடயங்கள் பற்றியா என்று ஒரு மனக்குறை வந்து எனக்கு எப்போதும் இருக்கு. எங்கள் தமிழ்ச்சனம் பற்றி நாங்கள் தானே அக்கறைப்பட வேண்டும். எங்களது மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவை என்றால் அவர்களுக்கான என்டர்டைன்மெண்ட் செய்திகளை வழங்குவது, இல்லாவிட்டால் அவர்களுக்கு பிடித்த விடயங்களை மட்டுமே வழங்குவது என்னுடைய நோக்கம் அல்ல. மாறாக எங்கள் தமிழ் சமூகத்துக்கு பயனுடைய விடயங்களை பற்றி பேச வேண்டும், அதைத்தான் செய்திகளாக அறிக்கையிட வேண்டும். எங்களது மக்களது பிரச்சனைகள் முறையாக வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று எப்போதும் விரும்புவேன். இப்போது பாருங்கள், வலி வடக்கிலே மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். தங்கள் பூர்வீக நிலங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று. அந்த பூர்வீக நிலங்களில் தாங்கள் குடியிருக்க வேண்டும், தங்களுக்கான நிலங்கள் தங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கையானது நியாயமானது. எங்கள் பூர்வீக காணிகள் எங்களுக்கு வேண்டும் என்று 8வது வாரமாக பராணி மக்கள் என்று நடத்திய போராட்டம் பற்றிய ஒரு செய்தியை பார்க்கின்ற வேளையில் வலிகாமம் வடக்கு பராலி பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளில் மீள குடியேற அனுமதி கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். பலாலி சந்தையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நீண்ட காலமாக தங்களது காணிகள் அரச படைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தங்கள் சொந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலை இருப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியிருந்தார்கள். எங்கள் காணிகள் எங்களுக்கே வேண்டும், பூர்வீக நிலங்களில் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும், மக்களின் நிலங்களை சுரண்டுவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை அவர்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். தங்களது காணிகளை விடுவிப்பதாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தினால் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். பலாலியிலிருந்து 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி வெளிக்கிட்ட நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம். அப்போ இன்னும் எங்களை விடையில நாங்கள் வீடு வாடகைக்கு முகாம்களில் அப்படிலாம் இருந்து தான் வந்து இருக்கிறோம். அப்போ நடுக விடுவினம் வந்த எம்பிமார் ஒரு தரம் எங்களுக்கு உதவி செய்யலை. விராலியை விடுங்கொண்டு விட்டு தந்திருக்கலாம் அவைகள், ஆனால் அவங்க செய்யலை எங்களுக்கு. நாங்கள் இப்படியே போராடி ஏழா கடைசியில் தான் இப்போ 90ஆம் ஆண்டு எத்தனை வருஷமாச்சு, 36 வருஷமாச்சு. 36 வருஷத்துலேயும் நாங்கள் இந்த ரோட்டு திறந்தோடனே நடந்து வந்து நான் பார்த்துட்டு போனேன் எங்களோட காணிகள் என்ன மாதிரியான்னு சொல்லி. அப்போ இவையெல்லாம் பார்த்து கொண்டு நிற்பாங்கள் எல்லாரும். இந்த போராட்டத்துக்கு எப்போது தீர்வு என்ற கேள்வியை நாங்கள் இங்கே எழுப்பியிருக்கிறோம். இந்த விடயம் பற்றி சொல்கின்ற வேளையில் பெருமளவில் நீங்கள் அக்கறை காண்பிப்பதில்லை என்பதை நான் வருத்தத்தோடு பார்க்கிறேன். ஒருவேளை அந்த மக்களது போராட்டம் தானே, அவர்களுக்கான நிலம் தானே, இது பொதுவான எங்கள் பிரச்சனை இல்லை என்று விலகிக் கொள்வதாக இருக்கலாம் சிறுவடுகள். இதே போலத்தான் மலையக தோட்ட காணிகள் கூட அவர்களுக்காக வழங்கப்படவில்லை. அங்கே மக்களுக்கு, மலையக மக்களுக்கான இடங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற பிரச்சனை கூட அவர்களுக்கான பிரச்சனை என்று பல பேர் ஒதுங்கி போவதை நாங்கள் பார்க்கிறோம். தொல்பொருள் திணைக்களத்தாலும் இன்னும் பல்வேறு அரசாங்க திணைக்களங்களாலும் அபகரிக்கப்பட்ட இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ளப்பட்ட காணிகள் மறுபடி வழங்கப்படவில்லை என்பதும் அவர்கள் பிரச்சனை என்று நாங்கள் ஒதுங்கி போவதன் காரணமாக ஒரு காலத்தில் எங்களுக்கான பிரச்சனைகளுக்கு யாரும் பேச வர மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கீரிமலையில் இடம்பெற்று வருகின்ற இந்த பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இப்போது மாறியிருக்கிறது. அது எங்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அண்மை காலமாக அங்கே கொட்டப்பட்ட கழிவுகள் திடீரென்று அந்த குப்பை மேட்டிலே தீ ஏற்பட்டு தொடர்ச்சியாக அது பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து கிளீன் ஸ்ரீலங்கா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை. மத்திய சுற்றாடல் அதிகார சபை நேற்று முன்தினம் அங்கே பயணித்திருக்கிறது. இந்த கீரிமலை குப்புமேட்டு பகுதிக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள் மக்களின் அழுத்தம் காரணமாக, செய்தி ஊடகங்கள் ஒரு சிலவாவது செய்திகளை வெளியிட்ட இந்த அழுத்தம் காரணமாக தான் அங்கே வந்திருந்தார்கள். இதிலே சுண்ணக்கல் அகழப்பட்ட பள்ளங்களுக்குள் வலி தெற்கு பிரதேச சபையினர் லத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், ரச்சி கழிவுகள் என பல்வேறு வகையான கழிவுகளையும் அண்மை காலமாக கொட்டியிருக்கின்றார்கள். இது குறித்து வலி வடக்கு பிரதேச சபையின் 26 உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இது 2 பிரதேச சபைகளுக்கு இடையிலான அரசியல் மோதலாக கூட கருதப்படுகிறது.
இதையடுத்து வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மத்திய சுற்றுலா அதிகார சபையினர், மாவட்ட செயலர், தெல்லிப்படை பிரதேச செயலர் என பல்வேறு தரப்பினரிடமும் முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு வலி தெற்கு பிரதேச சபையினர் தாம் கொட்டிய குப்பைகளை மீள அள்ளி செல்ல வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அங்கே பெரிய பள்ளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சுண்ண கற்கள் அகழப்பட்டதன் காரணமாக அங்கேதான் இவை கொட்டப்பட்ட பிறகு இப்போது தொடர்ச்சியாக அங்கே தீ பற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பிலே வரிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவற்றை மேலும் பள்ளத்தினுள் தள்ளுவதில்லை என்ற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இந்த தீ விபத்து இங்கே ஏற்பட்ட வேளையில் கடற்படையினரின் உதவியோடு அங்கே கனரக வாகனங்கள் மூலமாக குப்பை கொட்டப்பட்ட பகுதிக்கு வந்து அதை ஆழமான பள்ளத்துக்குள் தள்ளுகிற முயற்சி தான் இவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டது. சுற்றாடல் அதிகார சபையினருக்கு வரிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தொலைபேசி மூலமாக முறைப்பாடு அளித்த நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் நேரடியாக வந்து அங்கே கடத்தை பார்வையிட்டு அங்கு கொட்டப்பட்ட குப்பைகள் தொடர்பாக அவதானம் செலுத்தி இருக்கின்றார்கள். எனவே இது குறித்து நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இது அவர்களை பொறுத்த பிரச்சனை, இல்லாவிட்டால் அவர்களுக்கான பிரச்சனை. நாங்கள் இதிலே தலையிட தேவையில்லை. இப்படியான விடயங்கள் இங்கே இருப்பதன் காரணமாக மிகப்பெரும் இயற்கை அழிவு ஒன்றை சந்திக்கப் போகிறோம். நாங்கள் எதிர்காலத்தில் இது மிகப்பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கொண்டு வரப்போகிறது. இந்த விடயங்கள் குறித்தும் பெருமளவில் நாங்கள் யாரும் பேசுவதில்லை, இல்லாவற்றில் அக்கறைப்படுவதில்லை. ஆனால் எங்களது பிரச்சனைகள் எல்லாம் அண்மை காலமாக ட்ரெண்டிங் பிரச்சனைகளாக எங்கேயாவது பேசப்படுகின்ற சின்ன சின்ன விடயங்கள் பற்றியே இருந்து கொண்டிருக்கிறது. செம்மணி அகழ்வு இந்த நாளில் இடம்பெறவில்லை. மற்றபடி 100 நாட்களை இப்போது தாண்டி இருக்கிறது. இன்னும் இறுதி 10 நாட்களில் இடம்பெற போன்ற விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானித்திருக்க வேண்டும். அது குறித்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை பற்றியும் நாங்கள் பார்த்திருக்க வேண்டும். இல்லாவற்றில் அரசாங்கத்துக்கான எமது அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பேசுவது அந்தந்த நாளின் ட்ரெண்டிங் டாபிக்ஸை பற்றி பேசிவிட்டு ஒதுக்கி விடுகிறோம். கொஞ்ச நாளாக தமிழக அரசியலை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு பட்டு சேலைகள், பட்டுப்புடவைகள், பழைய பட்டுப்புடவைகள் விற்கப்படுகின்றன என்று சொல்லி யூடியூபிலே பேசப்படுகிற விடயங்கள் குறித்து நாங்களும் அக்கறை செலுத்தி சமூக வலைத்தளங்களில் அதை பற்றி பதிவிட்டிருந்தோம். இல்லாவிட்டால் எங்கேயாவது யாராவது முட்டாள்தனமாக இதையாவது உளறி வைத்தால், இல்லாவிட்டால் முட்டாள்தனமாக சண்டை ஒன்றை போட்டுக்கொண்டால் நாங்கள் அதை பற்றி அதிகமாக பேசி அதை கூடுதலாக காவிக்கொள்வோம். இதனால் எங்களுக்கோ மக்களுக்கோ சமூகத்துக்கோ எதிர்கால சந்ததிக்கோ எந்த ஒரு நன்மைகளும் கிடைப்பதில்லை. இப்போது பேசப்படுகிற விடயம் ஒரு உணவு திருவிழா. ரீச்சா என்ற நிறுவனத்திலே நேற்றைய நாளில் இரவு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உணவு திருவிழா இறுதியாக குழப்பமாக முடிந்து போனது என்று சொல்லப்படுகிறது. 3500 ரூபாய் அறவிடப்பட்டதாகவும் இது உணவு திருவிழா என்று வழங்கப்படும் போது அங்கே இருக்கின்ற அது ஒரு கொண்டாட்டமான ஒரு இடம். கேளிக்கை, ஓய்வு மற்றும் விடுமுறைக்கான ஒரு தளமாக இருக்கின்ற அது ஹோட்டல் விருந்தகத்தோடு சேர்ந்ததாக அங்கே தங்குமிட வசதியும் இருக்கு. எனவே அங்கே நடைபெறுகின்ற வேடிக்கை விளையாட்டுகள் மற்றும் இதர விடயங்களை உள்ளடக்கி நடனம், இசை போன்ற அத்தனை விடயங்களுக்கும் உள்ளடக்கி இந்த பணம் அறவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் அங்கே பெரும் தொகையான மக்கள் வந்து குவிந்ததன் காரணமாக அதில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக இது இடைநிறுத்தப்பட்டதாக இப்போது அந்த ரீச் நிறுவனத்தின் உரிமையாளரும் இதை ஏற்பாடு செய்திருந்தவருமான கந்தையா பாஸ்கர் என்பவர் அறிவிக்கிறார். இப்போது இது தொடர்பாக பேசப்படுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும்போது அவர் உடனடியாக நேற்றைய நாளில் ஒரு பெரும் பரபரப்பு கிளம்பி இருந்தது, ஒரு சர்ச்சையாக மாறியிருந்தது. தாங்கள் செலுத்திய பணத்துக்கேற்ற பெறுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை, இல்லாவிட்டால் தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றெல்லாம் பெரும் போராட்டம் சமூக வலைத்தளங்கள். உடனடியாக கந்தையா பாஸ்கர் அறிவிக்கிறார், இல்லை அத்தனை பேருக்கும் தன்னுடைய அவர்கள் அறவிட்ட அந்த பணத்தை மீட கையடிக்கிறேன். உங்களுக்கு உணவு திருப்திகளை என்று சொன்னால் கூட அதை மீண்டும் கையடிக்கிறேன். இதுபோல ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த உணவு திருவிழா நிறுத்தப்படுவதாக அவர் அறிவிக்கிறார். காரணம் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதுபோல தன்னோடு அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தோ அசௌகரியங்களோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து காணொலிகளை அவர் வெளியிட்ட பிறகு அதுக்கு பிறகு அந்த விமர்சனங்கள் அவருக்கு பாராட்டாகவும் மாறியிருக்கின்றன. இதனை ஒரு விதமான அரசியல் ஒன்றும் இருப்பது ஊடுருவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இன்னும் தான் நேரடி அரசியலுக்கு வரப்போவதாக, வாக்கு அரசியலுக்கு வரப்போவதாக அவர் அறிவிக்கவில்லை. ஆனால் பல பேரும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவிலே அவரும் இருப்பதாக, இல்லாவிட்டால் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகின்ற வேளையில் இது தொடர்பான அரசியல் ஒன்று பின்னோக்கி ஊடாக நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்ற கேள்விகள் எழுகின்றன. அவரது அறிவிப்புகள் தொடர்பாக இடம்பெறுகின்ற எதிர்ப்புகளும் சொல்லப்படுகின்ற ஆதரவுகளும் கூட இப்படியான விடயமாக பேசப்படலாம். இதுபோல இதிலேயே சொல்லப்படுகின்ற விடயங்கள் சில அரசியல்வாதிகளால், இல்லாவிட்டால் அரசியல் பின்புலம் கொண்டவர்களால் கிளறி விடப்படுவதாக கூட சொல்லப்படலாம். யார் அரசியலுக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற விடயம் மக்களுக்கானது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அவர்களுக்கு தகுதியை பற்றி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. இல்லை உனக்கு தகுதியிலே நீ வரக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. அது மக்களை கூட சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய வாக்குகள் மூலமாக தான் ஒருவரை நிராகரிக்கலாம், இல்லாவிட்டால் ஒருவரை ஆதரிக்கலாம். வாக்களித்து விட்டு ஐயையோ இவருக்கு வாக்களித்து விட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் பல பேரும் இருக்கின்றார்கள். வாக்களிக்காமல் விட்டுவிட்டு இவரை தெரிவு செய்யாமல் விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அந்த அரசியலை கொண்டு வந்து நாங்கள் இங்கே உணர்வுகளோடு புகுத்தி விளையாடுவது, இல்லாவிட்டால் வர்த்தக விடயங்களோடு, இங்கே வியாபார விடயங்களோடு புகுத்தி விளையாடுவது என்பது மிக ஆபத்தானது. இதில் நான் உணவு திருவிழாவை ஆதரித்தும் பேசவில்லை, உணவு திருவிழாவை எதிர்த்தும் இங்கே சொல்லவில்லை. மக்களது சமூக நடத்தைகளை பற்றி பேசுகிறேன். இப்போது இந்த விடயம் கூட 2 நாட்களாக பேசப்படும்.
இப்போது உணவு திருவிழா நிறுத்தப்பட்டது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனால் ரீச்சாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் அண்மை காலமாக இருந்து வந்தன. இது தொழில் போட்டியாகவும் சொல்லக்கூடிய ஒன்று. இல்லாவிட்டால் கட்டுக்கடங்காத பணம் அறவிடப்படுகிறது, இது வெளிநாட்டவர்களுக்கானது, எங்களுக்கானது அல்ல என்ற நினைப்பில் பல பேர் அதிகமான விலைகள் அறவிடப்படுகின்றன என்று குறிப்பிட்டு கூட இந்த விடயத்தை பல பேர் கொண்டு வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்பையும் அவர் சம்பாதித்திருப்பதாக இருக்கலாம். இல்லாவிட்டால் திடீர் பணக்கார் ஒருவர் வெளிநாடு சென்று பணக்காராகி இங்கே திரும்பி தன்னுடைய ஒரு நிறுவனத்தை பெரிய தொழிலாளர்கள் பலத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கலாம். இன்னொரு பக்கம் ரீச்சா பாஸ்கரன் அவர்களுக்கு பாராட்டும் இருக்கிறது. அவர் ஏராளமானோருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அந்த இயக்கச்சி பிரதேசத்துக்கு ஒரு தனியான ஒரு ஒளிப்பந்தை கொடுத்திருக்கிறார். அங்கே இத்தனை காலமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்த நிறைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற விடயமும் இருக்கலாம். இல்லை, அதிக பணம் அறவிடப்படுகிறது, இதனால் நாங்கள் அந்த பக்கம் போவதில்லை என்று சொல்லுகின்ற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது ஒவ்வொருவரது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த விடயம் என்பது எங்களது வாழ்க்கையிலே, எங்களது அன்றாட வாழ்க்கையிலும் அன்றாட நாங்கள் பேசுகின்ற விடயங்களிலும் சமூக வலைத்தள செய்திகளிலும் எவ்வளவு முக்கியத்துவத்தை செலுத்தி இருக்கிறது என்ற விடயத்தை தான் நான் சொல்கிறேன். இதன் மூலமாக எங்களது கவனம் இன்னும் பல்வேறு இடங்களில் செல்லாமல் இங்கே ஓரிடத்தில் குவிந்திருப்பது போல தெரிகிறது. எங்களது ஒவ்வொருவருக்கும் தேவையான விடயங்கள் ஒவ்வொன்றாக இருக்கலாம். ஆனால் சமூகத்துக்கு தேவையான விடயம் ஒன்று இருக்கிறது பாருங்கள். நாளைய தினம் மீண்டும் செம்மணி புதைகுடி அகழ்வு இடம்பெறுகின்ற விடைகள் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். எங்களது சமூகத்துக்கு அந்த விடயங்களை காவி செல்ல வேண்டும். எங்களது மக்களுக்கு தேவையான இந்த உரிமைகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள், இல்லாவிட்டால் எங்களுக்கு இருக்கின்ற உடனடி பிரச்சனைகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து பேச வேண்டும். எனவே அது குறித்து அவதானம் செலுத்துங்கள். இல்லாவிட்டால் நான் இப்போது சொல்லியிருக்கின்ற விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆமோதிக்கின்ற கருத்துக்கள் இருக்கலாம். அவை பற்றியும் மறக்காமல் கமெண்ட்ஸாக கருத்துக்களாக பதிவிடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இந்த சூழ்நிலையில் தான் நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக தள்ளி போய் கொண்டிருக்கிறது. இந்த மாகாண சபை தேர்தலுக்கான தாமதம் குறித்து ஒரு விடயத்தை இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் அண்மை காலமாக சொல்லப்படுவது போல இந்த மாகாண சபை தேர்தலுக்கான தாமதத்துக்கான காரணமாக எல்லை நிர்ணய குழுவின் அந்த செயல்முறைதான் அதுக்கான காரணம் என்று சொல்லுவதை அவர் மறுத்திருக்கிறார் முற்றுமுழுதாக. மாகாண சபை தேர்தல் இப்போது இடம்பெறும் என்று சொல்லி இந்த அரசாங்கமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது ஒரு வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக. ஆனால் கால வரையறை இல்லாமல் அது தாமதப்படுத்தப்படுகிறது. கடந்த கால அரசாங்கம் தாமதமாகி போய்கொண்டே இருக்கிறது. எனவே இந்த விடயம் குறித்து தொடர்ச்சியாக தங்கள் மீது விரல் நீட்டப்படுவது குறித்து சொல்லும் போதுதான் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மிக முக்கியமான ஒரு உறுப்பினரும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவருமான சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தன்னுடைய கருத்தை சொல்லும் போது மாகாண சபை தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள தாமதத்துக்கு எந்த விதமாகவும் எல்லை நிர்ணய செயல்முறை பொறுப்பல்ல. தற்போதைய எல்லை நிர்ணய ஏற்பாடுகளில் மாற்றங்களை கூறுகின்ற புதிய தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக இந்த தேர்தல்கள் நடைபெறவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். 2018 ஆண்டில் எல்லை நிர்ணய அறிக்கை தயாரிக்கப்பட்ட போதிலும் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படாததால் பல சட்ட மற்றும் நடைமுறை விடயங்கள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதுபோல மாகாண சபை தேர்தலுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தேர்தல் முறைமைக்கு தேவையான எல்லை நிர்ணய செயல்முறை தீர்க்கப்படாமல் இருப்பதே இந்த தாமதத்துக்கான முக்கியமான காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே நாடாளுமன்றம் கலப்பு விகிதாச்சார முறைமையை அறிமுகப்படுத்தியிருந்தது 2017 ஆண்டு. இந்த முறைக்கு வட்டாரங்களை உருவாக்க வேண்டியிருந்ததால் தேர்தல்களை நடத்துவதற்கு முன்னர் எல்லை நிர்ணயத்தை மேற்கொள்வது அவசியமானது. எனவே எல்லை நிர்ணய செயல்முறை இடம்பெற்ற காரணத்துக்காகவே நாட்டின் தேர்தல்கள் வரலாற்று ரீதியாக ஒத்திவைக்கப்படவில்லை. எல்லை நிர்ணய அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல் தீர்மானங்கள் தேவைப்பட்டமையே இந்த தாமதமாக அமைந்திருக்கின்றன என்று நிச்சயமாக நாடாளுமன்றத்தின் பக்கம் இதை திருப்பியிருக்கிறார். இப்போது முக்கியமான அந்த விடயத்துக்கு வருது. அண்மை காலமாக இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்கள் மற்றும் சிறைச்சாலை கலகங்கள் போன்ற விடயங்கள், அதுபோல சிறைச்சாலை கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லப்படுகிற விடயங்களுக்கு பிறகு இப்போது ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டது குறித்து. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளராக சேனக்க பல்லேத்தன நியமிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. அண்மை காலமாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தான் இந்த சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக இருந்திருந்தார். எனவே இந்த மாற்றம் எங்களுக்கு சொல்ல போன்ற செய்தி என்னவென்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் போலீஸ் பணியிடங்களில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 5 சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்படுகிறது. அதுபோல் 52 போலீசார் இடமாற்றம் பெற்றுகிறார்கள். இந்த அவசர நடவடிக்கைகள் ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற்றதா என்று கேட்டால் இல்லை. இது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைய இடம்பெற்ற முடிவு. அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லவிட்டேன். நேற்று கூட நான் செய்தியிலே சொல்லுகிறேன். ஷானி அபிஷேகரை இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகுகிறார். இனி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே பணியாற்ற முடியாது என்று அவருக்கு பிரதி போலீஸ் மாதிபர் பதவி வழங்கப்படுகிறது. இது அவர் விருப்பத்தோடு விலகிய விடயமா, இல்லாவிட்டால் அவரை வேண்டுமென்றே பணிமாற்றம் செய்கின்றார்கள் என்றால் இல்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே பணியாற்றும் போது பல்வேறு விடயங்களை செய்து காட்டியிருந்தார். எனவே அவரது உறுதியான நடவடிக்கைகள் கட்டாயமாக இந்த அரசாங்கத்துக்கும் தேவையான ஒரு விடயமாக அமைந்திருந்தன. அதுபோல சில சிக்கலான வழக்குகளை முடிப்பதற்கு இவரது துணிச்சலான பணி தேவைப்பட்டிருந்ததாக பாராட்டப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அவருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. 6 வருடங்களாக கிடைக்காத பதவி உயர்வு அவருக்கு இப்போது ஆணைக்குழுவின் உதவியோடு தான். இது அரசாங்கம் வழங்கிய பதவி உயர்வு அல்ல.
மாறாக இப்போது கிடைத்திருக்க வேண்டியது அவருக்கு கிடைத்திருக்கவில்லை என்ற அடிப்படையில் இழப்பீட்டுத் தொகையோடு அவருக்கு 6 ஆண்டுகளுக்கான சம்பள உயர்வும் சேர்த்து வழங்கப்பட்டு இந்த பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. எனவே டிஐஜி பதவியில் இருக்கின்ற ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர் விலகுகிறார். என்றாலும் இது சில வழக்குகளுக்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நியமனம் தான் இதை அடுத்த நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த நியமனம் இப்படி இருக்கும் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று, ஷானி அபேசகர் மீது ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்கின்றன. அதேவேளையில் அவருக்கு ஆதரவாக குரல்களை எழுப்புவோர் இப்போது யார் என்று பார்த்தால் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களாக இல்லாவிட்டால் புதிய அரசாங்கத்தின் ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக்காலத்தின் போது ஷானி அபேசகர் பழிவாங்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலும் அவருக்கான பதவி மீளவும் கையளிக்கப்பட்டிருக்கவில்லை. அவர் பணி ஓய்விலே இருந்தார். மறுபடி அவர் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்ட வேளையில் தேர்தல் பிரசார மேடையில் ஏற்றப்பட்ட மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக ஷானி அபேசகர் இருந்தார். எனவே அவருக்கு ஒரு அரசியல் முகம் வந்துவிட்டது என்ற அடிப்படையில் தான் அவர் மீதான விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன. என்றாலும் இப்போது எதிர்க்கட்சிகள் அத்தனையும் தங்களது குறியிலே ஷானி அபேசகரவையும் சேர்த்திருப்பதையும் அவரும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும், இல்லாவற்றில் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வருவதையும் நாங்கள் இப்போது குறிப்பிட்டு காட்ட வேண்டும். இனி வரும் நாட்களில் இடம்பெறப் போகின்ற இந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள பதவிகள், அந்த நியமனங்கள் குறித்த விடயங்களை நாங்கள் பார்க்கும் போது இன்னும் பல விடயங்கள் வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். காத்திருப்போம். இப்போது நாங்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இந்த பரிந்துரைக்கமை இடம்பெற்ற இந்த பதவி மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். 5 சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றங்கள் இப்போது வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தின் ஊடக குறிப்பு இன்று தெரிவிக்கிறது. போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக, உடனடி நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சம்பத்குமார விசேட பணியகத்திலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராகவும், தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த கிட்சிரி ஜாலத் சப்ரகமோ மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராகவும் பணியின் மாற்றம் இப்போது பெற்றிருக்கின்றார்கள். இதுபோல சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்துக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வர்ணோ ஜெயசுந்தர அந்த பதவிக்கு மேலதிகமாக பயிற்சி மற்றும் உயர் பயிற்சி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுபோல விசேட பாதுகாப்பு பதவியில் இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் KP கருணாநாயக்க அந்த பதவியிலிருந்து வடமாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இத்தனை காலமும் இருந்தவர் புத்திக சிறிவர்தன், அவர் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக நியமனம் பெற்று வருகிறார். இதுபோல 6 உதவி போலீஸ் அத்தியட்சர்களுக்கும் இடமாற்றங்கள் வழங்குவதாக இப்போது போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதேபோல இன்னும் சில முக்கியமான போலீஸ் பதவிகள், அதுவும் உயர் பதவிகளில் இருப்போருக்கு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்படுகின்றன. இவை நீண்ட காலமாக வழங்கப்படவிருந்த இடமாற்றங்கள் இப்போது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அண்மைக்கால சிறை தாக்குதல்களுக்கு இதற்கும் இடையில் சம்பந்தம் எதுவும் இருக்காமல் இருக்கலாம் என்பது சிலரது ஊகமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் இடம்பெறப்போகிற விடயங்கள் குறித்து இப்போது பார்த்திருப்போம், இது குறித்து அவதானித்திருப்போம். இன்னொரு பக்கம் இப்போது இந்த போலீஸ் பெயரை பயன்படுத்தி இடம்பெறுகின்ற இணைய மோசடி தொடர்பான ஒரு விடயம் ஒன்று இப்போது வெளிப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு இப்போது போலீசாரை ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அண்மை நாட்களாக இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக இணைய வழியாக பணம் செலுத்துமாறு கோரி இடம்பெற்று வருகின்ற மோசடிகளை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறேன். எனக்கே வந்த தகவலோடு உங்களுக்கு நான் உதாரணமாக காண்பித்திருந்தேன். ஆனால் இப்போது போக்குவரத்து போலீசார் மட்டுமல்லாமல் சாதாரண போலீசார் செய்கின்ற சில விடயங்கள் குறித்தும் இப்போது தகவல்களை அனுப்பி இதன் அடிப்படையில் போலீசாரது பெயரை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் போலீசார் எச்சரித்திருக்கின்றார்கள். போலீஸ் திணைக்களத்தின் பெயர்களை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்கள் ஊடாக போலி செய்திகளை அனுப்பி தனிநபர் தரவுகளை திருடுகின்ற இணைய வழி மோசடிகள் இடம்பெற்று வருகின்ற இந்த ஸ்கேம்ஸ் மற்றும் ஃபிஷிங் ஆகிய சொல்லக்கூடிய இந்த மோசடிகள் மூலமாக பெருமளவான ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய விடயம் அவதானிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் விழிப்போடு செயற்படுமாறு போலீஸ் ஊடக பிரிவு எச்சரித்திருக்கிறது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிவேகமாக வாகனம் செலுத்தியதாக கூறி போலீஸ் திணைக்களத்தின் பேரில் போலி செய்திகள் அனுப்பப்படுவதோடு இன்னும் ஒரு பக்கம் நெடுஞ்சாலை பிரிவின் பரிமாற்ற அரங்குக்கு முறைப்பாடுகள் இதுவரை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 1000 மோசடிகள் இப்படி நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல் அல்லது ஏனைய செய்திகள் மூலமாக போலீசாரது ஏனைய குற்றங்கள் நீங்கள் உடனடியாக போலீஸ் திணைக்களத்துக்கு வர வேண்டும், இல்லாவற்றில் அபராதத்தை செலுத்திவிட்டு துண்டோடு வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள், நீங்கள் இப்படியான குற்றம் ஒன்றில் அகப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது, இதனால் உடனடியாக உங்களுக்கு வருகின்ற OTPயை அனுப்புங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள், இன்னும் பல்வேறு விதமான மோசடிகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. மிகுந்த அவதானமாக விழிப்போடு மக்களை செயற்படுமாறு போலீசார் எச்சரித்திருக்கின்றார்கள். அவதானமாக இருங்கள். இப்போது நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த போலி நாணயத்தாள்கள் அச்சடித்த மோசடியின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த நபர் இன்று மிரிகானை பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் அறிவிக்கின்றார்கள். மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக இந்த போலி நோட்டுகள் பல இடங்களில் பரவி வருவதற்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மிரிகான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இவரது சம்பவ இடத்திலிருந்து 7 போலி ரூ. 5000 நோட்டுகள், ரூ. 6000 நோட்டுகள், ஒரு ரூ. 500 நோட்டு, இது மட்டுமில்லாமல் ஒரு கண்ணி மற்றும் ஒரு ஸ்கேனர் இயந்திரம், இதற்காக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு ஏனைய உபகரணங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 53 வயதான இவர் நுகேகுடி நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எனவே நாங்கள் இப்பொழுது அவதானித்து பார்த்தவரை முன்பு ரூ. 5000 நோட்டுகள் தான் அதிகமாக போலி நோட்டுகளாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்பொழுது 500, ரூ. 1000 நோட்டுகள் ஆகியனவும் போலி நாணயத்தாள்கள் உலவுகின்ற விடயமாக இருப்பதன் காரணமாக மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது. கவனமாக இருப்போம். இன்னும் 2 செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒன்று, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வசம் சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை வழங்குவது குறித்து இப்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதுபோல அண்மை காலமாக இடம்பெற்று வந்த இந்த சிறைச்சாலை மோதல்கள் மற்றும் கலகங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை நாளைய தினம் வெளியிடப்படும் என்று இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் அவதானித்திருப்போம். நாடாளுமன்றத்திலும் இது குறித்து நாளைய தினம் பேசப்படலாம். இன்னொரு பக்கம், ஒரு வனப்பகுதியிலே மனித தலை ஒன்று துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது குறித்து ஒரு விடயம் இப்போது பரபரப்பாக மாறியிருக்கிறது. இது பதுளை மாவட்டம் வெள்ளவாய வீதியிலே உள்ள வெள்ளவாய காவல்துறை பிரிவின் 3ஆம் கட்டை பகுதியிலே உள்ள ஒரு வனப்பகுதியிலிருந்து கிடைத்ததாக இப்போது சொல்லப்படுகிறது. இந்த மனித தலை, அதுபோல இந்த தலையில்லாத உடலம் ஆகியவை யாருக்கு சொந்தமானவை, இல்லாவிட்டால் யாருடையது, அண்மை காலத்தில் காணாமல் போன யாருடையதாக இருக்கலாமா என்பது குறித்த விடயங்களை போலீசார் இப்போது விசாரித்து வருவதாகவும் விவரங்கள் இன்னும் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. காணாமல் போனவர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக வெள்ளவாய போலீசாரிடம் முறையிடுமாறு இப்போது சொல்லப்படுகிறது. அவதானமாக இருப்போம். இந்த வேளையிலே நாளை தினம் ஆரம்பிக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு தோற்றவிருக்கிற அத்தனை அன்பு தம்பி தங்கியிருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் நீங்கள் பரீட்சை எழுதி மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் என மனமாற வாழ்த்துகிறேன். இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.